வெல்கம் பேக் டு ஹலோ ஹர்னி சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டு முன்னுக்கு ஒரு கேம்பிங் செட் ஆஃப் பண்ணி ரொட்டி தான் சுட போகிறோம். இன்றைக்கி நான் ரொட்டி தாரம் வச்சு நெருப்பெல்லாம் மூட்டி நாங்கள் ரொட்டி சுட்டு பார்ப்போம். மூணு நாள் பெருசாக விளங்கலை நாங்கள் இருந்த சைடில் இருந்து. நாங்கள் இன்றைக்கி அந்த குட்டி குட்டி ரொட்டி தான் சுட போகிறோம். பார்க்க அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்கும். எனக்கு குட்டி குட்டி இருக்க ரொட்டி ரொம்ப பிடிக்கும். அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ரொட்டி தாரத்தில் எண்ணெய் கொஞ்சம் பூசிட்டு ரொட்டியை வேக வச்சுருக்கேன். ஷூ மந்திரக்காளி எங்கே காணோம்? எங்களோட ரொட்டி அப்படியே தான் இருக்குது. எங்கே எங்களோட மெஜிஷியனை காணோம் இன்னைக்கு. சரி பரவாயில்ல, நாங்கள் சும்மாவே ரொட்டியை சுடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் ரொட்டியை வச்சிருக்கோம். கத்தியை காணவில்லை. இன்றைக்கி கொஞ்சம் இந்த ரொட்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகுது. நாங்கள் ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம் ரொட்டி சாப்பிட. இப்போ நாங்கள் ரொட்டி நிறைய சைட் டிஷ்ஷெலாம் வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட டென்ட். சும்மா டக்குன்னு ஒரு டென்ட் ஒன்று அடித்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேகுது ரொட்டி. இந்த ரொட்டி நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது நிறையா அந்த கொக்கோனட், எங்களோட மரத்துலேயே இருந்த கொக்கோனட் எல்லாம் போட்டு செஞ்சதுனால நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எங்களோட வீட்டு பக்கத்தில் காடு ஒன்று இருக்குது. அங்கே இந்த மாதிரி ரொட்டி கடைகள் நிறைய பார்க்கலாம். அங்கே எங்களோட வீடு நிறையா சிட்டிஸ்களுக்கு போகிறதுக்கெல்லாம் மெயின் ரோட் மாதிரி தான் இருக்குது. அதனால நிறைய வெஹிக்கல்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வச்சு சாப்பிடுவாங்க. அங்கே அதில் சின்ன சின்ன ரொட்டியாக தான் இருக்கும். அதை மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கி சுட்டுருக்கோம். இதை தேங்காய் சாம்பலோடு சாப்பிடலாம், கட்டை சம்பல்னு சொல்கிற வெங்காய சம்பலோட சாப்பிடலாம். பிறகு மஷ்ரூம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. சீண்ட பாக்கடம். இந்த இடத்துல செய்கிறது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. கடையிலையும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் செய்வாங்க. மிச்சமாக நைட்டில் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் சைட் டிஷ்ஷெலாம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். கட்டை சம்பல் வச்சுருக்கோம், பிறகு தேங்காய் சம்பல் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் பொலஸ் கறி வச்சுருந்தோம், அதையும் நான் வச்சுருக்கேன். பொலஸ்னா பிஞ்சு பிளாக்கா. இப்போ நாங்கள் கட்டை சாம்பல் சொல்கிற வெங்காய சாம்பலோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நாங்கள் ஒரு குளத்துக்கு போயிருந்தோம். அங்கே இவ்வளோ அழகான சீனரி மாதிரி அழகாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த மலையோட அந்த குளம், பிறகு அந்த செடி கொடி எல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது. இது பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அங்கனே தான் பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜு எனக்கு இந்த குளத்து ரவுண்டில் பிரிட்ஜு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது குளம். இதில் நிறைய தாமரை இலையெல்லாம் இருக்குது.
நான் வந்து போகும்போது ஒரு தாமரை பூவையும் கண்டேன். ரொம்பவே காற்றா இருந்துச்சு. தண்ணியுமே வந்து நிறைய இருந்துச்சு குளத்துல. இது வந்து ஒரு பெரிய மரம். இப்படியே ஒரு 4-5 மரம் கிட்ட அப்படியே ஒரு வரிசையை நட்டு வச்சுருந்தாங்க. நான் நிற்கிறதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து மரம் அதெல்லாம் நட்டு ஃபுல்லாக கவர் பண்ணினா ஃபுல்லாக வந்து மரம் அதில் எல்லாத்தால கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து வீடு மாதிரி இருக்க ஹோட்டல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் ஹலோ ஹரிங்க.